சுகப்படுத்துவார்னு சொல்லி சுகமாகாம கர்த்தர் சொன்னார் சார் அப்படின்னு மறைந்து போனவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு கூட சொல்றேன், அவர் சுகப்படுத்துவேன்னு சொன்னார்னா கல்லறையில் இருக்கிறவங்க கூட எழுப்பி நான் சொன்ன வார்த்தையை அவர் நிரூபிப்பார். நீங்க எதுக்குள்ள போனாலும் நீங்க வெளியே வந்துருவீங்க. ஏன்னா பார்க்க வேண்டிய நிறைய இருக்கு. சொல்லுங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காரான்றது தான். இப்ப எனக்கு ஒன்று சொல்லியிருக்காருன்றவனும் சந்தோஷம் ஆமேன்னு சொல்றான் அப்படின்னா, உங்களுக்கு அவர் சொல்லலன்னு அர்த்தம் இல்லை, அவர் சொன்னதை நீங்க மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ புரியுதா? உடைய வார்த்தைகளை என் உணவை விட நான் அதை மேன்மையாக கருதுகிறேன்றான். என் சாப்பாட்டை விட என் வார்த்தையை தானே நான் மெயினாக வச்சிருக்கிறேன் அப்படின்னா, பைபிள் சொல்லுது, பொன்னை தேடுகிறது போல் அதை தேடு, புதையலை தேடுவது போல தேடு. ஏன்னா அது உனக்கு ஜீவன். அந்த வசனம் மட்டும் நீ வாங்கிட்டீன்னா அதுக்கப்புறம் இந்த பூமியில ஒன்றை சேதப்படுத்த முடியாது. எத்தனை மருத்துவ அறிக்கையில் வந்தாலும் you will not be afraid. உலகமே பயந்தால் நீ பயப்பட மாட்ட. ஏன்னா தேவன் எனக்கு சொன்னதை காணுகிற வரைக்கும். So God, தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தை பாருங்க, இனி உங்க வாழ்க்கையில இதற்கு முன்பாக சொன்ன வார்த்தையா இருக்கட்டும், அல்ல இனிமேல் சொல்ல போகிற வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் சகல கனத்தோடும் பாத்திரத்தோடும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அது உங்க வாழ்க்கையை நங்கூரம் இட வைக்கிறது. அந்த கப்பல் அலையோ கடலையோ புயலையோ பார்க்கறது இல்லை, அது நங்கூரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அது வேதம் சொல்லுது, அவர் ஆத்தும நங்கூரமா. உங்க ஆத்துமா அப்படியே அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல உங்க வாழ்க்கைய அசைக்க விடாம வைக்கிறது என்ன தெரியுமா? ஆத்தும நங்கூரம், தேவனுடைய வாக்குத்தத்தம். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இருக்கீங்களா? யாக்கோபினிடத்தில் கர்த்தர் சொன்னார், உன் சந்ததிக்குள்ள இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேல் அல்ல, உலகத்தை எகிப்தையும் ஆசீர்வதிப்பேன்னார். அப்ப தேவன் சொல்லி இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் சொல்றான், உங்க பிள்ளைய யோசேப்ப என்ன அடிச்சிருச்சு, ஒரு துஷ்ட மிருகம் அடிச்சிருச்சு சார்ன்னு சொன்ன உடனே ஓன்னு அழுகிறான். எதை மறந்துட்டான்? கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரியா, என் சந்ததிக்குள்ள இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும்னா அதுக்கப்புறம் என் பிள்ளைய தொட ஒருவனாலும் அப்படின்னு சொல்லி தைரியமா நிக்காம அவன் அழுதுகிட்டே இருக்கிறான். அவனை போய் தேட்டுறான், அப்பா விடுங்கப்பா விடுங்கப்பா. யாரு? கொலை செஞ்சவன் வித்தவனே அப்பா விடுங்கப்பான்றான். பல நேரங்களில் சேட்டை பண்ணவனே நம்மளை கன்சல்ட் பண்ணுவாங்க. சரி விடுங்க சார், பண்ணதே நீதான். அந்த மாதிரி அவன் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள்லாம் கன்சோல் பண்ணுறான் அப்பாட்ட. ஆனால் அவன் சொல்கிறான், நான் ஆறுதல் அடையவே மாட்டேன். நான் துக்கத்தோடு கூட நான் பாதாளத்துக்கு போவேன். என்னுடைய நரை மயிர் வரைக்கும் நான் துக்கத்தோடு தான் இருப்பேன். என் பிள்ளைக்கு நான் அழுதுகிட்டே இருப்பேன். நான் பிள்ளை செத்துருச்சா சொல்லுங்க, சாகலை. எல்லாம் சொல்லுங்க, பிள்ளை சாகலை. அப்போ நடக்காத ஒன்றை கூட நடந்ததா சொல்லி பிசாசால உங்களை அழ வைக்க கையத்தட்டு. இல்லாத வியாதியை கூட இருக்கிற மாதிரி காட்டி உங்களை பயமுறுத்த முடியும். நடக்காத ஒரு விபத்தை நடக்க போற மாதிரி காட்டி உங்களை பயமுறுத்த முடியும். இங்க கடவுளோட பேசிட்டு இருக்கவனே கலங்கி போய் நிற்கிறான். ஏன்னா வார்த்தையை மறந்துட்டான். பிள்ளை உசுரோடு இருக்கு, ஆனா பிள்ளை மரிச்சிருச்சுன்றான். இங்க ஒருத்தர் பிள்ளை மரிச்சிருச்சு, இல்லை பிள்ளை உயிரோடு இருக்கிறது இல்லை. அப்ப ஏறக்குறைய 10-15 வருஷம் தன் பிள்ளைக்காகவே அழுதுகிட்டு இருக்கிறான். என் பிள்ளை போயிருச்சு. உங்களில் அநேகர் நீங்கள் வார்த்தையை மறந்தனால தான் அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணார்ல,
அதை நீங்கள் மறந்துட்டீங்க. நான் சொல்லவா சார், இன்னும் ஒன்று சொல்லவா? அதாவது சுகப்படுத்துவார்னு சொல்லி சுகமாகாமல் கர்த்தர் சொன்னார் சார் அப்படின்னு மறைந்து போனவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு கூட சொல்கிறேன், அவர் சுகப்படுத்துவேன்னு சொன்னார்னா கல்லறையில் இருக்கிறவங்க கூட எழுப்பி நான் சொன்ன வார்த்தையை அவர் நிரூபிப்பார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்.